அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1209 நாடோடி மன்னன் திரைப்படம். சில சுவையான தகவல்கள். வழக்கம் போல நாராயணமூர்த்தி சார் தான் வழங்க போறாரு. ஏற்கனவே நம்ம இவர் பத்தி நம்ம சர்வசுந்தரம் பார்த்தோம். சர்வசுந்தரத்துல இருக்கிற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தோம். நாடோடி மன்னன் எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் சினிமால கத்துக்கின பல விஷயங்களை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரு. அவங்க அண்ணாலாம் திட்டினாராம், இவ்வளோ கடன் வாங்குறீங்க, இவ்வளோ இவரு எக்கச்சக்கமா போட்டு இதுக்கப்புறம் இவர் தேரவே மாட்டாருன்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு. ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஓடி இருக்கு. நிறைய முறை மாத்திருக்காரு. ஃபர்ஸ்ட்ல கேட்டப்ப இந்த படம் ஓடலன்னா என்ன பண்றீங்க, இந்த படம் ஓடுச்சுன்னா நான் மன்னன், ஓடலன்னா நாடோடினார். அந்த மாதிரி அவ எடுக்கப்பட்ட படம் ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். அந்த காலத்து அரசியலுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் எடுத்திருந்தாங்க. பார்ப்போம் சார் என்ன சொல்றாரு. நீங்க ஆரம்பிங்க சார். வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நாடோடி மன்னன் இன்னைக்கு வந்திருக்கவங்கள பல பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் ஒரு எம்ஜிஆருக்கு திருப்பு முனையாக அமைந்த படம். இதுக்கு முன்னாடி ஒரு சில வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு முன்னாடி மதுரை வீரன், குலேபாவலி, அது மாதிரி சில வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் இதை அவர் தன் முதல் படத்துலேருந்தே இது ஒரு கனவா வச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு படம் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவா வச்சிருந்திருக்காரு. ஒரு திரைப்படத்துல கத்துக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் அந்த குறுகிய காலத்துல கத்துக்கிட்டதை எப்படி இதுல பூத்துனார் அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இந்த படம் எப்ப வெளியே வந்ததுன்னா 1958 ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்தது. அப்போ இந்த 225 நிமிஷம், கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஓடுற படம் இது. ஆக்சுவலா இந்த படத்துல இந்த படத்தினுடைய பட்ஜெட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 18 லட்சம். 18 லட்சம்ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட். அப்போ அது இதுல ஒரு 3-4 படம் தயாரிச்சிருப்பாங்க. அப்போ 4 படத்துக்கு மேல தயாரிச்சிருப்பாங்க. இவருடைய அதாவது ஒரு வாழ்க்கையே பணைய வச்ச படம் இது. அதான் இவர் தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆர்.எம். வீரப்பன், சக்கரபாணி, எம்ஜிஆருடைய அண்ணன் 3 சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா அது அப்ப 1.1 crore வசூல் பண்ணியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்ப இதுக்கு முன்னாடி 1 கோடி மதுரை வீரன் பண்ணதா சொன்னாங்க, இருக்கு தகவல். சில்வர் ஜூப்ளி படம் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஃபார் எம்ஜிஆர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கேயோ ஒரு கல்கட்டாக்கு ஏதோ ஷூட்டிங்கு போகும்போது சில சில ஆங்கில படங்கள் பார்த்துருக்காரு. இங்கேயும் ஆங்கில படங்கள் பார்த்துருக்காரு. அதாவது த மேன் அண்ட் அயர்ன் மாஸ்க் அப்படின்னு ஒரு படம் பார்த்து அதை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கதையை ரெடி பண்ணி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, அந்த விளம்பரத்தில் எம்ஜிஆர், அது அந்த படத்துக்கு உத்தமபுத்திரன்னு பேர். விளம்பரம் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிருக்காரு. சிவாஜி நடிக்கிற உத்தமபுத்திரன் வந்திருக்கு, எம்ஜிஆர் நடிக்கும் உத்தமபுத்திரன் விளம்பரம் வந்திருக்கு. இதனடா பெரிய வம்பா போச்சு, முதல் அடியே இப்படி விழுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பேசியிருக்காங்க அந்த தயாரிப்பாளர்கிட்ட. பேசும்போது அப்புறம் அவங்களும் இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. இவங்க ஆரம்பிக்கவே இல்லைன்னோம். அப்புறம் கலைவாணர் தலையிட்டு சமாதானம் செஞ்சு சிவாஜி படம் எடுக்கட்டும், நீங்கள் இது கைவிட்டுருங்க, நீங்கள் வேற ஏதாவது படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் அதை ஒத்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு படத்தை இஃப் ஐ வர் எ கிங் அப்படின்னு ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அந்த படத்தை பற்றி இந்த இந்த படக்குழுக்கு அது திருப்தியே இல்லை அந்த படத்தில். அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிசனர் ஆஃப் ஜெண்டா அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம்.
அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் என்ன தெரிஞ்சதுன்னா, அதே கதை கருவை வச்சுக்கிட்டு பானுமதி வந்து சண்டிராணின்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, என்னடா அது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு சின்ன ஒரு கரு தான் அந்த படத்தில் எடுத்திருக்கேன், நீங்க பண்ணுங்க நானும் பண்றேன், எது கிளிக் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து அதுலேருந்து படம் பெருசா ஒன்றும் எடுக்கல, அந்த அந்த கதையை அப்படியே தழுவி எடுக்கல நானுன்னு அவங்க பானுமதி சொல்லிட்டாங்க. ஆனா வேடிக்கை என்னன்னா, அந்த பானுமதி எடுத்த படம் வந்து கைவிடப்பட்டது இடையில. கைவிடப்பட்டோன்னே இவர் எம்ஜிஆர் போய் என்ன பண்ணியிருக்காரு, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து என்னுடைய படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த ஆம், அப்புறம் வந்து இந்த பிரிசனர் ஆஃப் சென்டான் நாட் எக்ஸாக்ட்லி அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு கதையை ரெடி பண்ணி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு என்ன அடுத்தது என்னன்னா, ராம்நாத்தை வந்து டைரக்டரை போட்டிருக்காங்க. ராமநாத்தை டைரக்டரா போட்டு இருக்கும்போது, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இடையில வந்து அவர் வந்து இறந்துட்டார். அவர் இறந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கே சுப்பிரமணியம்னு ஒருத்தரை வந்து டைரக்டரை போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, படம் எடுக்கும்போது எம்ஜிஆருடைய தலையீடு ரொம்ப இருந்திருக்கு. இந்த ஷாட் எடுக்கலாம், கட் பண்ணுறது, இது வேண்டாம், இப்படி எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்களே தான் டைரக்ட் நல்லா பண்ணுறீங்களே, நீங்களே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியமும் விலகிட்டார். கே சுப்பிரமணியமும் இந்த படத்தை விட்டு விலகிட்டார். அப்புறம் எம்ஜிஆர் வந்து டைரக்ட் பண்ணுறதா முடிவு பண்ணி இந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. 30,000 அடி எடுத்தாங்களாம் அந்த படத்தை. அதை 20 குறைச்சி 2 இன்டர்வல் விடலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரே இன்டர்வல்ல பண்ணியிருக்காங்க. இந்த பானுமதி வச்சு நடிக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, இவர் நிறைய டேக் பர்ஃபெக்ஷன் வரணுங்கிறதுக்காக நிறைய டேக்ஸ் போயிருக்காங்க. அப்பெல்லாம் இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது. ஃபிலிம் எல்லாம் பிளாக்ல வாங்கியிருக்காரு எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில். நிறைய ஃபிலிம் ஷூட் பண்ண வேண்டி இருந்ததுனால நிறைய டேக்ஸ் போனதுனால பானுமதிக்கு வந்து இதில் வந்து ஒரு வருத்தம் வந்திருக்கு. என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஓவரா பர்ஃபெக்ஷன் இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க படத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா படத்தை விட்டு விளைவிக்கங்க அப்படின்னு இருக்காரு. அவங்க விளையிட்டாங்க. அவங்க விலகினதுக்கு அப்புறம் அந்த கேரக்டரை வந்து சாகடிச்சிருக்காங்க. படத்துல சாகடிச்சு அதுக்கு அடுத்த ஹீரோயினை வந்து சரோஜா தேவி கொண்டு வந்திருக்காங்க. இது 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 வந்தது. இது வந்து இந்த படம் வந்து இவங்க நினைச்சதை விட இடையில ப்ரொடக்ஷன்ல வந்து சக்கரபாணி இது எம்ஜிஆருடைய அண்ணனுக்கு வந்து ரொம்ப வருத்தம், நிறைய டிலே ஆகிட்டு இருக்கு, இப்படி பண்ணிட்டு இருக்காரு, காசு போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, கடன் வாங்கிட்டு இருக்கோம், காசு பத்தலை, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஏன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, எப்படியா படம் முடிச்சா போதும்னு பண்ணியிருக்காங்க. படம் முடிச்சு ரிலீஸ் ஆகிற நேரத்தில் என்ன இருக்கு, உத்தமபுத்திரன் அவங்க எடுத்தாங்கல்ல முதல்ல சிவாஜி வச்சு, அவங்க முதல் கதையை வச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க கிட்டத்தட்ட ரிலீஸ் டேட்டுக்கு வந்தாச்சு. இவர் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, சரி அந்த படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே நம்ம படத்துல சில குறைகள் இருக்குன்னு நினைச்சு மறுபடியும் கொஞ்சம் சில சீனை ஷூட் பண்ணலான்னு முடிவு பண்ணார். எல்லாருக்கும் பயங்கர விரக்தியாம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஏதாவது ஒரு தடை வந்துட்டு இருக்கு, படமே முடிச்சாச்சு, ஆனா மறுபடியும் வந்து இவர் அந்த படத்தை பார்த்த அப்புறம் எடுக்கலான்னு ஒன்று. அந்த படம் ஆக்சுவலா ஜனவரியில ரிலீஸ் ஆச்சு அந்த 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 வருஷம். இவர் திருப்பி வந்து ஷூட் பண்ணி கதையை மாற்றி கொஞ்சம் அந்த கதையை இதுவும் கிட்டத்தட்ட அதுவும் டபுள் ஆக்ஷன், சிவாஜி வந்து டபுள் ஆக்ட் அதை கொடுத்துருக்காரு. இப்படி எடுத்து கடைசியாக ரிலீஸ் பண்ணி படம் வந்து பிளாக் பஸ்டர். இவங்க வந்து அது அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறார் சிவன் சார் சொன்ன மாதிரி, ஏன் இப்போ இந்த படம் இவ்வளோ இடைஞ்சல் வரும்போது தினத்தந்தியில் வந்து நாடோடி மன்னன் எடுக்கல, அவங்க கோமாளி மன்னன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இந்த படத்தை அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க பல பேர். ஏன்னா இவர் வந்து எடுக்க தெரில, படம் எடுக்க தெரில, நிறைய வேஸ்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஹி ஹாஸ் பீன் வெரி கான்ஃபிடென்ட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர் ஆகி, அதாவது அளவிட முடியாத லாபம். இதில் வேடிக்கை என்னன்னா, படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50,000 ரூபாய் காசுக்காக
என்ன பண்றதுன்னு தெரியாம வீரப்ப ஆரம்பியை வந்து கேட்டிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இவர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து ஏவிஎம் மேயப்ப செட்டியார் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவிஎம் மேயப்ப செட்டியார் அப்ரோச் பண்ணி எடுத்தது வரைக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, தான் தரேன் அப்படின்னு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு என்னன்னா தந்துருவாரு, திருப்பி எப்படி தர்றது, ஏன்னா இவங்கள்ட்ட வந்து டோட்டலா வாஷ் அவுட் ஃபைனான்ஸ். அதனால அவருக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கன் உரிமையை வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்து அப்பப்ப செட்டில் பண்ணியிருக்காரு கடன் வாங்குறதுல எல்லாம். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க கடைசி வரைக்கும். இப்போ எல்லா பைசாவும் தீர்ற அளவுக்கு வந்து படம் எடுத்திருக்காங்க. முதல் நாள் நைட்டு சக்கரபாணி வந்து இது என்ன ஆகும்னே தெரியல அப்படின்னு புலம்பியிருக்காரு. அடுத்த நாள் சாயந்தரம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து சார் படம் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு ஒன்னா இவங்களுக்கு உயிர் வந்திருக்கு. இதில் வேடிக்கைன்னா அந்த படத்தோடைய வெற்றி விழா வந்து மதுரையில் நடக்கும்போது தான் இந்த இதே எம்ஜிஆர் வந்து என்னோட இதயக்கனின்னு பேசுனது இந்த வெற்றி விழாவில் தான். அண்ணா இது மாதிரி வந்து ஒரு கனியை மடியில் விழுந்து அதை எடுத்து இதயத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து இதனுடைய வெற்றி விழாவில். ஆனந்தவுடன் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ விமர்சனம் வந்து யாராலும் விவரிக்க முடியாத இன்ப அலை, கண்ணுக்கு விருந்து, காதுக்கு விருந்து, கருத்துக்கு மருந்து, காசுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன நஷ்டம்னா அந்த படத்தை மறுபடியும் பார்க்க வேண்டியதுனால காசுக்கு வந்து நமக்கு நஷ்டம் அப்படின்னு அவங்க வந்து ஆனந்தவுடன்ல வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி பேசும்போது அந்த ஒரு இது 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 இதை இன்னொரு சேஞ்ச் பண்ணார். இந்த படம் இன்னும் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருந்த படத்தை கடைசியாக ஒரு 1 hour வந்து கேவா கலரில் போடணும்னு சொல்லிட்டு அது பாம்பேல போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த படத்தை. அந்த அந்த கேவா கலர் இல்லை ஷூட் பண்ணிட்டு இது டெவலப் பண்ணுறது வந்து பாம்பேல பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இது இந்த சுப்பையா நாயுடு வந்து இதுக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. ஒரு சில பாடல்கள் ஒரு சில விஷயம் மட்டும் என்.எஸ். பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அதாவது இந்த என்சைக்ளோபீடியா இந்தியா ஆஃப் இந்தியன் சினிமா அப்படிங்கிறதுல வந்து எம்ஜிஆர் பர்சனல் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பேஸ் பண்ணி. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கால் த சாங்ஸ் பிலாசபி எஸ்போசிங் ஒயில் நோட்டிங் ஹவு தே ஸ்பெல்ட் த டிராவிடியன் டெனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு நார்டன் ஆத்தர் ஆஃப் த புக் குளோபல் ஸ்டடீஸ் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு நான் தமிழில் சொல்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களின் நாயகனாக ஒரு பிம்பத்தை உருவாக்க சொல்லாட்சியும் செயலும் எவ்வாறு இணைக்கப்பட்டன என்பதற்கு ஒரு பிரதானமான எடுத்துக்காட்டு எரிச்சலூட்டும் அளவுக்கு அதிகமாக செய்யப்பட்டதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து ஒரு ஒரு அப்படி பண்ணுவார் ஒரு ஜெஸ்டர். அதை வந்து கொஞ்சம் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு, இந்த படம் நான் வந்து எடுத்துட்டேன், இது வெற்றி அடைஞ்சா நான் மன்னன், இல்லைன்னா நாடோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து இவருடைய பொலிட்டிக்கல் பேஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு அடித்தளம் அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. அது உண்மையும் கூட. இப்போ நம்ம சில காட்சியெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னன்னா இந்த படத்தில் வந்து சில டபுள் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இது 58 வெளியே வந்து டெக்னாலஜி எதுவுமே கிடையாது, ஏஐஏ எதுவுமே கிடையாது. அந்த அந்த காலகட்டத்தில் அந்த டபுள் ஆக்ஷன் சீனை வந்து ஒரு 2-3 சீன் இருக்கும், அவ்வளோ பிரமாதமாக அதை பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னே புரியல. ஒரு எம்ஜிஆர் சேர்ல உட்காந்துருப்பாரு, இன்னொரு எம்ஜிஆர் பின்னாடி வருவார். அந்த சீன் நம்ம போட்டு காட்ட போகிறோம். அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் எக்ஸலன்ஸ் வந்து இந்த படத்துல இருந்து எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத பீரியட்ல 58லன்னா 57 கிட்ட எடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு அரசியல் முன்னோட்டமா இந்த படத்தை பல பேர் பார்க்குறாங்க. நான் இந்த படத்தை பார்த்தது 70-72 நினைக்கிறேன். சில காட்சிகள்லாம் வந்து நீங்க இந்த வசனம் நீங்க சில சீன்ஸ் எல்லாம் பிளே பண்றோம் பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியும். சார் அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, அதாவது இன்னொன்று இந்த படத்தில் வந்து தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு பாட்டு இருக்கு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து 2-3 பாட்டு எழுதியிருக்காரு. அதில் அந்த எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, என்னுடைய அரசியல் நாற்காலி முதல்வர் நாற்காலிக்கு ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை அப்படின்னு. அப்படித்தான் அந்த படத்தில் இருக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க.
நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறைக்கதவும் சக்தி இருந்தால் உன்னைக் கண்டு சிரிக்கும் சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காதே. அதாவது ஒரு காவலாளி தூங்கிட்டு இருப்பான், அதை பார்த்து பாடுற மாதிரி இந்த பாட்டு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே. இதாவது எனக்கு தெரிஞ்சு பட்டுக்கோட்டை எழுதிய நிறைய வரிகள் இருக்கு. என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து ரொம்ப அற்புதமா எழுதின வரிகள் வந்து இந்த பாட்டு தூங்காயத்தம். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, அந்த பாட்டை நம்ம இப்ப காட்ட போறோம். சார் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அதை போடுங்க சார். இந்த 37th. இன்னொன்னு சார், கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி இதுல இருந்து படம் சில பேர் வந்து பார்க்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இது சுருக்கமா வந்து நான் வந்து இது இல்லையா? அதான் 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 அதான். சுருக்கமா கதையை சொல்லிடுறேன் நான். அதாவது ஒரு மன்னர், அவரு எம்ஜிஆர். இந்த இன்னொரு எம்ஜிஆர் வந்து நாடோடி. அவர் வந்து இந்த மன்னராட்சியை எதிர்த்து புரட்சி கூட்டத்தில் இருக்காரு. அவர் வந்து மாட்டிக்கிறார் அரண்மனையில. அரண்மனையில் மாட்டினதுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு நிஜ மன்னரை வந்து கடத்திடுறாங்க. அந்த இருக்க மந்திரி எல்லாம் அடுத்த நாள் வந்து பதவி பிரமாணம் மன்னரா எடுத்துக்கணும். இவர் வந்து வற்புறுத்தி நீ மன்னர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னுடைய தான் இயற்றிய சட்டங்கள், இவர் என்னென்ன பண்றாரு, அதுக்கப்புறம் கடைசியா வந்து எப்படி அந்த மன்னனை வந்து மீட்னாங்க, எப்படி மக்களாட்சி வந்து மலர்ந்தது, அப்படிதான் கதை இது. ஓகே சார், இதை போடு. இப்போ வந்து இந்த போடுற சீன் வந்து இவர் வந்து இந்த அரண்மனையில வந்து மாட்டிக்கிறார், இந்த நாடோடி. இதில் தான் இந்த எம்ஜிஆர் டபுள் நல்லவர் ஆக்ஷன் சார். சீன் வரும். எந்த ஒரு 2 எம்ஜிஆர் மினிட்ஸ் நல்லவர்? கழிச்சு பாருங்க. எம்ஜிஆர் வில்லனா சார்? என்ன சார், என்ன மேடம்? ஒரு எம்ஜிஆர் வில்லனா? இல்ல 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 இல்ல, 2 எம்ஜிஆருமே நான் என்ன வழக்கமான PS வீரப்பா, நம்பியார், இவங்கெல்லாம் அவங்கதான் இல்ல. இருக்காங்க. 2 எம்ஜிஆர் ஹீரோ. 2 எம்ஜிஆர் ஹீரோ தான். அந்த சீன் பாருங்க. எம்ஜிஆர் ஒரு பின்னாடி இன்னொரு எம்ஜிஆர் வந்து 1957 இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பின்னாடி வராரு, கையை குலுக்குறாரு. ரொம்ப மிகவும் பேசப்பட்ட ஒரு சீன் இது. அதாவது அந்த டெக்னாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், எம்ஜிஆர் இருக்கிற இந்த இன்டெலிஜென்ஸை பறைசாற்றிய ஒரு சீன் இது. இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து முடி மீன் இவர் இந்த இந்த சீனுக்கு அப்புறம் அந்த உண்மையான மன்னனை வந்து கடத்திடுறாங்க. கடத்தினோன்னா இந்த மந்திரிகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இவரை வந்து மன்னனாக்குறாங்க. இவரை மன்னனாக்கி இவர் வந்து இவர் என்ன செய்ய, ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டையார் பாட்டு ஒன்று, காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம் அப்படின்னு ஒரு அற்புதமான பட்டுக்கோட்டையார் பாடல் உண்டு. அந்த பாடலுக்கு அப்புறம் வந்து இவர் பதவி ஏற்று சில சட்டங்களை வந்து இவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, இன்னைக்கு சட்டம் ஏற்றும் அதிகாரம் கொடுத்தாதான் மன்னன் ஆவேன், இல்லைன்னா ஆக மாட்டேன் அப்படின்றாரு. அது எங்களை நீங்க அது பாதிக்கும் தெரிஞ்சும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க தருவாங்க. இவர் அந்த சட்டம் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அது பொருந்துது. அவ்வளவு அற்புதமான சட்டங்கள் வந்து அறிவிப்பாங்க. அதை அந்த பாட்டை கடந்து அந்த இந்த பாட்டு, அந்த காடு விளைஞ்சன்ன மச்சான் பாட்டை பாருங்க. அதிலும் வரிகள் பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் பதவியேற்று இந்த சட்டம் இயற்றதை வந்து இருக்கிற சீன். சார் அதை போடுங்க. அடுத்ததையும் போடுங்க சார்.
சார் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இருக்கு. அதாவது இந்த இன்னைக்கு வந்து பொருந்துற மாதிரி அந்த அந்த சட்டங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காரு. முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கல்வி, இலவச கல்வி, வந்து விவசாயம், தீண்டாமை, கற்பழித்தால் தூக்கு தண்டனை, அந்த கற்பழிப்பு செய்யறவனுக்கு கருணை மனு போட முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு கிளாஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. ரொம்ப அற்புதமான கிளாஸ். எப்போ 58ல வந்து அதை திங்க் பண்ணியிருக்காரு. அதாவது கற்பழித்தால் தூக்கு தண்டனைங்கிறது இல்லாம தே கேனாட் கோ ஃபார் ரிவ்யூ. ரொம்ப ரொம்ப முற்போக்கான சிந்தனைகளை வச்சு இந்த சொல்லியிருக்காரு. இப்ப இதெல்லாம் போயிட்டு இவர் வந்து மன்னனா நடிக்கிறார் இல்லையா? அவர் மன்னனுடைய இந்த ராணி எம்என் ராஜம், இவர் வந்து எம்என் ராஜத்தை நெருங்கவே இல்லை. ஏன்னா இவர் வந்து ஒரு மன்னன் கிடையாது. ஒரு கட்டத்துல வந்து எம்என் ராஜத்தை வந்து இதை கேட்டுறா, எப்படி நீங்க வந்து இப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவர் தன்னையே ரிவீல் பண்றாரு. அந்த ரிவீல் பண்ற சீன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். இந்த வசனம் வந்து கண்ணதாசன் அண்ட் ரவீந்தர் ரெண்டு பேர், கண்ணதாசன் இருக்காரு, கவியரசு கண்ணதாசன் பிளஸ் ரவீந்தர்னு ஒருத்தர். ரொம்ப அற்புதமான வசனங்கள். இவர் வந்து அந்த அந்த தான் யார் அது வரைக்கும் தன்னுடைய அந்த அரசிக்கு வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. அந்த கட்டத்தில் தான் ரிவீல் பண்றாரு. அது கேட்டதுக்கு அப்புறம் அந்த கட்டத்தை போடுங்க சார். இருக்கட்டும் உன் கற்பு நெறிக்கு சிறிதும் மாசு வராம சார் அந்த டயலாக் வெளியே கடைசியா, அது கடைசியா ஆமாமா. ஐயோ 50 ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த 159ல இருந்து போடுங்க, அந்த ஒரிஜினல் வீடியோல இருந்து. இருக்கு 159 159ல இருந்து போடுங்க. இந்த படம் வந்து 1972க்கு அப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப இந்த பர்டிகுலர் சீன்ல தியேட்டர்ல அப்படியே விசில் பறக்கும். என்னை நம்பு சகோதரிக்கும் போது நான் என்ன இந்த நாடே உங்களைத்தான் நம்பி இருக்கிறது அப்படின்னு, இது எதை ஃபோர்ஸி பண்ணி இந்த மாதிரி ஒரு சீன் அந்த படத்துல வச்சாரு அப்படின்னு, அதாவது பிரமிக்க வைக்கிற வசனங்கள் இது. அந்த சட்டங்களாகட்டும், இவர் ரிவீல் பண்ற வசனங்கள். அதுக்கப்புறம் படம் வந்து கமர்ஷியலா போகும். அது போய் இந்த பானுமதியை வந்து சாகடிச்சிருவாங்க கேரக்டர். ஏன்னா வந்து படத்துல நடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னா சரோஜாவிக்கு இடம் கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியா வழக்கமான கிளைமேக்ஸ் அது இதுன்னு படம் முடியும். இது வந்து ஒரு லேண்ட்மார்க். அதாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கலா வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அப்பு. இன்ஃபேக்ட் டிஎம்கேக்கே வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா போச்சு. இதுல இருந்த வசனங்கள், அந்த பேசுறது, இதெல்லாம் எனக்கு இப்ப அந்த சீன்ல நான் பார்த்திருக்கேன். 72ல வந்து நான் இந்த கட்சி அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, திருப்பி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2006ல ரிலீஸ் ஆச்சு, 2011ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அப்படி பேசப்பட்ட படம். நான் அப்ப பார்த்துதான் வந்து இதை நான் அப்பவே வந்து பல காட்சிகள் வந்து வியந்திருக்கேன். நான் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. இது வந்து சொல்லுங்க விஷயம் சார், நான் சொல்றேன். அவரு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஜெண்டா, டிஎம்கே உடைய அஜெண்டாவை எல்லா படங்கள்ல பண்ணதுனாலதான் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. இப்ப நீங்க சொன்ன வசனம், அண்ணா அண்ணா உன்னைத்தான் நம்பி இருக்கிறோம், அண்ணா நாடே நம்பி இருக்கிறது, அண்ணா வந்து சீஃப் மினிஸ்டர் வராரு. எவ்வளவு, அதாவது அவர் பல படங்கள்ல வந்து அண்ணா அண்ணான்னு பேசுறது வந்து அவருடைய பொலிட்டிக்கல் மென்டர் தான். பட் இந்த படத்துலயும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை பேஸ் பண்ணி எடுத்து இது எவ்வளவு கரெக்டா லிங்க் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் அதே மாதிரி டெக்னிக்கலா இருக்கிறது, இந்த 2 பாட்டு வந்து காடு விளைஞ்சன்ன மச்சான், அப்புறம் தூங்காய தம்பி தூங்கா, அதுக்கு ஈடு இணையா வந்து வரல பாட்டு. அவ்வளவு கருத்து சரி. அதுதான் அந்த ஆனந்த விடல கருத்துக்கு விருந்து அப்படின்னு அந்த ஆனந்த விட வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து ரொம்ப ரசிச்சேன் இந்த படத்தை. நான் பல இந்த வசனங்களுக்காக கிடையாது,
டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவருடைய தன்னுடைய உழைப்பை கொடுத்து எல்லாரும் வந்து இந்த படம் வந்து சரியா வராதுன்னு நினைச்சாங்க. இவருடைய நடவடிக்கைகளை எடுக்கும்போது இதை மாற்றி அதை மாற்றி ஆரம்பத்துலேருந்து ஏதாவது ஒரு தடை, ஒவ்வொரு இடத்துலையும் தடை வந்து ரிலீஸுக்கு வரைக்கும் தடை வந்து காசு இல்லாமல் இவர் திருப்பி திருப்பி ரீஷூட் பண்ணி உத்தமபுத்திரன் பார்த்துட்டு மறுபடியும் வந்து அந்த படத்தை கொஞ்சம் எடுத்து எல்லாரும் விரக்தி அடைஞ்சிட்டாங்களாம். இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இட் பிகேம் ஏ பிளாக் பஸ்டர். இன்னைக்கு வந்து நீங்க நாடோடி மன்னனை தவிர்த்துட்டு தமிழ் சினிமா வந்து எழுத முடியாது. ஒரு சில படங்கள் இருக்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பராசக்தி இருக்கு, நாடோடி மன்னன், எங்க வீட்டு பிள்ளை, அதே மாதிரி சிவாஜி படங்கள்ல பாலும் பழமும், பாசமலர், இந்த மாதிரி சில ஒரு 10-20 படங்களை தவிர்த்துட்டு தமிழ் சினிமா வரலாறு எழுதவே முடியாது. இது லென்த்தியான படம், 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட. அந்த படத்தை பார்த்து அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா பாருங்க. இன்னைக்கு நம்ம 2 இன்டர்வல் போடலாம் நினைச்சதை விட்டுட்டு ஒரு இன்டர்வல் போட்டிருக்காங்க கடைசியா. நான் பார்த்து மிகவும் வியந்த படங்களில் இதுவும் ஒன்று. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கை தட்டலாம். ரவி சார் பேசணுமா? இல்ல சார், நான் வெயிட் பண்றேன். இதுல யாருன்னா பார்க்காதவங்க இருக்கீங்களா இந்த படம்? நான் பார்க்கல சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். பாருங்க, யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. கண்டிப்பா சார், நாளைக்கு காலையில எனக்கு அதான் வேலை. நான் ஃபர்ஸ்ட் சீன் போடும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன். இல்ல, அது இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த டெக்னாலஜி இல்லாத காலத்துல எவ்வளவுக்கு அது வந்து அந்த காடு விளைஞ்சது மச்சான் அந்த பாட்டிலே பாத்தீங்கன்னா கூட தெரியும். க்ளோஸ் அப் காமிக்கும் போது அது வந்து ஸ்டுடியோல எடுத்து, லாங் ஷாட் காமிக்கும் போது வெளியில எடுத்திருக்காங்க. அந்த இது வெளியில எடுத்திருக்காங்க. அந்த க்ளோஸ் அப் வந்து பேக்ரவுண்ட் சீன் போறதெல்லாம் தெரியும். இந்த க்ளோஸ் அப்ல எவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க இவங்க அப்படின்றதுதான். அந்த டயலாக், அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி முகபாவனை ரொம்ப கேஷுவலா பானுமதி அவங்க நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆரை விட கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள் பெரியவங்கன்னு நினைக்கிறாங்க. ரெண்டும் சரியான பேர். ஒரு நல்ல படம். அது இது பிரேமா மேடம் சொன்ன மாதிரி இது வந்து டோட்டலாவே அந்த நேரத்துல தேவைப்பட்ட வசனங்கள் மக்களுக்கு எதை சொன்னா எது ரீச் ஆகும், என்ன ரியாலிட்டியில இருந்தது அந்த நேரத்துல, அதை எப்படி நம்ம கலைக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னா மக்களுக்கு இது ரீச் பண்ணணும்ன்றதுக்காக தான் இவங்க டார்கெட் பண்ணது. அது அந்த டார்கெட்ல மிகப்பெரிய வெற்றி காரணம் வந்து இது பொலிட்டிக்கலா இருந்ததுனாலதான் எனக்கு பெரிய வெற்றி. ஒரு சினிமா கலைஞரா வந்து இதுல வந்து அவர் என்னெல்லாம் பண்ணணும்ன்ற பல விஷயங்களை அவர் நினைச்சாரு, அத்தனையும் பண்ணியிருக்காரு. பைசா போனா பரவாயில்ல, என்னோட கனவுகள் எல்லாம் சாதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு. பார்ப்போம், ஒருத்தரா பேசுவோம். வாங்க, யார் பேசுறது? பிரேமா மேடம் பேசுங்க. ஒரு எம்ஜிஆருடைய பொலிட்டிக்கல் கரியர்ல எங்க ஊருடைய தலைவர் அண்ணாவுடைய, பேரறிஞர் அண்ணாவுடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெட் பண்ணி இருந்தாங்க. அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த அவங்க டிஎம்கே உடைய ப்ராபகண்டா செக்ரட்டரி மாதிரி தான் அதுல நிறைய வசனங்கள், நிறைய வந்து கருப்பு சிவப்பு அந்த மாதிரி எல்லாம் அவர் எல்லாத்தையுமே வந்து அதை கொண்டு வருவார். அந்த கொண்டு வந்து ஆட்சி காங்கிரஸ் கிட்ட இருந்து டிஎம்கேக்கு முதல்ல திராவிட கட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு நிச்சயமா இவர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார். ஒரு வெகுஜன தொடர்பு இவருக்கு இருந்ததுனால அதை வந்து பயன்படுத்தப்பட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த வசனம் இந்த பர்டிகுலரா நமக்கு டெக்னிக்கலா வந்து அவரு நடிகரா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய சொன்ன மாதிரி நான் வந்து இந்த படம் ஓடலைன்னா நாடோடின்ற நிலைமைக்கு வந்துதான் ஓடினா மன்னன் அப்படின்றது, ஓடி மன்னன் அப்படின்றது சாதிச்சுட்டாரு. ஆனா அந்த திட்டங்கள்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு ஃபோர்ஸி பண்ணி எவ்வளவு அழகா அந்த வசனங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றது வந்து இதுல வந்து திராவிட கழகத்துக்கான என்ன சொல்றது, அதனுடைய தாக்கம் வந்து இதுல உண்டு. இதெல்லாம் சொன்னா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுல அவரு அண்ணாதுரை, கருணாநிதி இவங்கெல்லாம், கலைஞர் இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னணியில இதுல வந்து இருந்திருக்காங்க. இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்களா வச்சாங்களான்ற அந்த பெருமைக்கோ இதுக்கோ நான் கட்சி பாகுபாடோட பேசல. இந்த வசனங்கள் மூலம் மக்களுக்கு வந்து இவங்க வந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து
நிறைய திட்டங்களை வந்து பாடல்களாக பாடினதும், அதே மாதிரி அவருடைய எல்லா பாடல்கள்லயும் அது மாதிரி நல்ல ஒரு ஒழுக்கத்துக்கான பாடல்களா வந்து பாடலாசிரியர்கள் அவர் நாராயணசாமி சார் கூட சொன்னாரு, புலமை பித்தனோட பாட்டு வந்து எனக்கு ஒரு கால் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றது. அது நிஜமாவே அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மேடம். என்ன சார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாடல்கள் என்னுடைய நாற்காலியில ஒரு கால் அப்படின்னு அவர் சொன்னது. அதே மாதிரி கவிஞர் வெளியில போயிடக்கூடாதுன்னு தான் கண்ணதாசன் அரசவை கவிஞரா போட்டுக்கிட்டது. இதெல்லாம் ஒரு டிப்ளமேட்டா அவர் வந்து ஆட்சியை நடத்தினாரு. திட்டங்களை மக்களுக்கு அதுமான திட்டங்களையும் அறிவிச்சாரு அப்படின்றது ஒரு இது இருந்தாலும், இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலம்தான் அவர் மக்களை வந்து இவர் தலைவரா வரணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றது அவருடைய பாடல்களாலும் இது போன்ற வசனங்களாலும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல முக்கியமா இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும், அண்ணா நான் மட்டும் இல்லை இந்த நாடே உன்னை நம்பி இருக்குது அப்படின்னு சொல்றது பேரறிஞர் அண்ணாவை குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ஒரு மறைமுகமான வசனம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் சார். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா வந்து படத்தோட பிளாஷ்பேக் எங்களை கூட்டிட்டு போயிட்டீங்க. இந்த படத்தை நானும் ரொம்ப நாளைக்கு முன்னால பார்த்திருக்கேன், ரசிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி மேடம். நன்றி நன்றி நன்றி. வாங்க மேடம், வசந்தி மேடம் வாங்க பேசு. நாராயணமூர்த்தி சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல வீடியோவில் வர முடியல, சாரி. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது இந்த திரைப்படம் வந்து எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, சரோஜாதேவிக்குமே முதல் படமாக ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் 2 பேர் சேர்ந்து தான் நிறைய ஆக்ட் பண்ணாங்க. இதில் வந்து அவங்களோட சித்தாந்தம் வந்து அதாவது பொலிட்டிக்கலாக கொண்டு வந்து அட்மிரேஷன், அதாவது இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப அட்மிரேஷன் வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி அவர் வந்து நல்ல சித்தாந்தங்கள் நல்ல கருத்துக்களை சொன்னது. இன்னொன்று வந்து இப்போ லீடர்னா எப்படி இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னா அவர் வந்து எப்படி இருக்கணும், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டு வராரு உள்ள. அதாவது நிலம் வந்து எல்லாருக்கும் சொந்தம் இல்லை, உழைப்பாளிகளுக்கு தான் சொந்தம், அந்த மாதிரி தான் கொண்டு வராரு. அவங்களுடைய எண்ணங்களை வந்து மீடியா மூலம் முதல்ல அந்த மீடியா மூலம் கொண்டு வந்து வெளியில காட்டினது இவங்க தான். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வர ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா பண்ண முடிஞ்சது. ஒன்று அவர் பண்ணிட்டாரு, அந்த அவர் பண்ணதுனால இப்போவும் ஏன் எம்ஜிஆர்னு அப்படி ரொம்ப பெருசா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், ஏழைகளுக்கு உதவணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அப்புறம் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும், இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து அவரை ஒரு நல்ல லீடராகவும் பார்க்குறோம். இந்த பேக்ரவுண்டு, சினிமா பேக்ரவுண்டும் இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா வெஸ்டர்னில் ரானல்ட் ரீகன் வந்து 53, அவர் ஒருத்தர் தான் ஃபில்ம் ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து 53 ஃபில்ம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா கொண்டு வரதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அவருக்கு, அந்த மீடியா. எனக்கு ரொம்ப அதை பற்றி தெரியாது, ஆனால் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கிறேன். அவர் வந்து அவர் பின்னால் வரும்போது இவர் எப்போவுமே ஆக்டர் தான், இங்கேயும் ஆக்ட் பண்ணாருன்னு சொன்ன கமெண்ட்லாம் இருக்குது. அந்த ஆக்டிங் இங்கேயும் ஹெல்ப் பண்ணுது பொலிட்டிக்கலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கமெண்ட்லாம் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப ரசித்த படம் இது. பாட்டுகள்லாம் ரொம்ப பிரமாதம். அப்புறம் வந்து அழகான ஒரு மெலடி, அந்த பட்டுக்கோட்டை அவரோட பாட்டுகள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எங்களை திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நல்ல ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே பாராட்டுக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஷேகுமார் சார் பேசுங்க வாங்க. சார் நீங்க தான் சொல்லணும். அட்டகாசமான படம் சார். இல்ல 13 வயசு கொண்டு போயிட்டீங்க சார். 1958, 59 பாருங்க, எங்க ஊர்ல எங்க தியேட்டர்ல வந்தது. எங்க தியேட்டர்ல எங்க சித்தப்பா தியேட்டர் வந்தது. பிளாக் பஸ்டர். அது எங்க சித்தப்பாக்கணும் அண்ணன்களை காசு அள்ளி அப்பெல்லாம் 4 8 காசு ஜிப்பால போடுவாங்க. 4 8 ஜிப்பா ஃபுல்லா அந்த பையில 4 8 அப்படிதான் சொல்றது. அவ்வளவு காசு நிறைஞ்ச வழி. எங்க அப்பா சித்தப்பா அண்ணன் அவ்வளவு காசு வழிஞ்ச படம் நாடோடி மன்னன். 50 நாள் ஓடின படம் எங்க ஊர்ல. நிக்கிற எங்க சித்தப்பா கொண்டு வந்து தேட்டர்ல எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஃப்ரீயா போகணும். ஆனால் முதல் கூட்டம் இருக்கிறதுல எங்களுக்கு அனுமதியே இல்லை. அவ்வளவு கூட்டம் வழியும். எம்ஜிஆர் படத்துக்கு வழிஞ்ச மாதிரி ஒரு கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை, கேட்டது இல்லை. செந்தமிழே வணக்கம்னு ஆரம்பிக்க சார் இந்த பாடு. விசில் பறக்கும். செந்தமிழே வணக்கம். அந்த எம்ஜிஆருடைய டிஎம்கே பிளாக் காமிக்கிட்டு அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப செந்தமிழே வணக்கம் போடுவார். அந்த செந்தமிழே வணக்கம் அந்த பாட்டு பியூட்டிஃபுல் படம். இந்த சாங்கு நல்ல நிறைய சாங்கு
அப்புறம் இன்னொரு சாங் இருக்கு பாருங்க, கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய ஓவியமே, இந்த காவிய கலையே ஓவியமே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமான பாட்டெல்லாம் இப்ப வந்திருக்கு. நீங்க சொன்ன தூங்காதே தம்பி தூங்காதே, அப்புறம் அந்த பானுமதி அம்மா பாட்டு, இதையெல்லாம் விட ஃபைட்டு சீன் அட்டகாசமா இருக்கும். கட்டி சண்டைன்னா எம்ஜிஆருக்கும் நம்பியாரு வீரப்பன் கிளைமாக்ஸ் சீன் அதை விட ஒரு மூங்கில் ரிவர் ஓடும், ஒரு மூங்கில் பாலத்துல இது சண்டை நடக்கும், மூங்கில் பாலம் அறுக்கப்படும், எம்ஜிஆர் ஒரு கையில பிடிச்சிட்டு அது காப்பாற்றுவாரு. அந்த கிளைமாக்ஸ் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த படம் எங்களெல்லாம் ஈர்த்தது. அப்போ எம்ஜிஆரா சிவாஜியா நாங்க பார்த்து ஏன் அதுக்கு அடுத்த வருஷமே வீரபாண்டிய கட்டபொம்மன் வருது 59ல. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி உத்தமபுத்திரன் வருது, மதுரை வீரன் வருது. இப்படி எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு போட்டி போட்டு வந்த படங்களை நாங்க பார்த்து வளர்ந்தோங்க. அந்த காட்சிகளை முன்னாடி கொண்டு வந்துருக்கீங்க. எனக்கு 13-14 வயசு கொண்டு வந்துட்டீங்க. அட்டகாசமா இருக்கு. எம்ஜிஆர் காஸ்டியூம் எக்ஸலண்டா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒருவர் பாருங்க, கீழே ரெட் பேண்ட்டும் மேல கருப்பு ஷர்ட் போட்டு அட்டகாசமான காஸ்டியூம். ரொம்ப எம்ஜிஆர் அழகா காமிச்சிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த பிரசன்டேஷன். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய படம். வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர். ரவி சார் பேசுறீங்களா? ஆமா சார். நாராயணமூர்த்தி சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. மலரும் நினைவுகளை அந்த காலத்துக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டீங்க. அதாவது திராவிடம் பிரபலம் அடைஞ்சதுன்னு சொன்னா இந்த மாதிரி சினிமால தான் அவங்க வந்து பிரபலமானாங்க. ஃபர்ஸ்ட் சினிமா வந்து சாதாரண மக்களையும் போய் சேர்ற ஒரு இதுவாக இருந்ததால அவங்களால ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சது. ஒன்ஸ் டிவி வந்தோடனே அவங்க டிவியில் அதில் ஆக்குபை பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களோட அந்த பிரபலம் அப்படியே அந்த 50 வருஷமா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த எதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் பிரபலமோ அதெல்லாம் வந்து அந்த திராவிடம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்ததால் தான் வந்து அவங்க தொடர்ச்சியாக அவங்களால இருக்க முடிஞ்சது. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரோட செரிஸ்மா எப்பவுமே இருக்கும். அவரோட வெள்ளை வெளியேறின அவரோட இது அவரை பார்க்கறதுக்காகவே வந்து நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க. தோட்டத்துக்கு போய் வாழ்ந்தவங்களும் உண்டு, தோட்டத்துக்கு போய் அடி வாங்கியவங்களும் உண்டு. அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்து அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அண்ணாவோட இறுதி ஊர்வலத்திலையும் கலந்துட்டு இருக்கேன், எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்திலையும் கலந்துருக்கேன். பக்கத்தில் போய் பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைக்கல. அதாவது என்ன இதில் ராஜாஜி மண்டபத்துலாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப பக்கத்தில் போக முடியல. ஒரு அடித்தடியாகி ஒரு கலாட்டா ஆயிடுச்சு, அதனால அப்படியே திரும்பி வந்துட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆரை பெற்ற நினைவுகள்லாம் வந்து நீங்கள் கிளறி விட்டுருக்கீங்க. அதற்காக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சார், இன்னொரு தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1956 வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்து செசில் பி டெமிலின்னு ஒரு டைரக்ட் பண்ண படம். அது அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தில் வந்து யூல் பிரைனர்னு ஒரு நடிகர், அவருடைய காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு என்ன காஸ்டியூம் இருக்கோ அதை ஒத்து இருக்கும். அந்த யூல் பிரைனர் காஸ்டியூம் யாராவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி அதே மாதிரி இருக்கும் காஸ்டியூம். அடிமை பெண் படத்துலையும் வந்து அதே மாதிரி காஸ்டியூம் பார்த்தா யூல் பிரைனர் என்ன அது ஒரு கம்பீரமாக இருக்கும். அதாவது அந்த ஒரு கவுன் மாதிரி போட்டு முழங்கால் வரைக்கும் வரும். அந்த காஸ்டியூம் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல, ஆமா 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல வந்து அந்த யூல் பிரைனர் போட்டிருப்பான். அத அப்படியே நீங்க அந்த நடை உடை கூட அது மாதிரி இருக்கும். அவ்வளவு பிரமாதம் பண்ணுவீங்க. கடைசி நம்ம இந்த சிவகுமார் சார், நான் அந்த விஷயங்கள்லாம் எடுக்கல. இன்னும் நல்ல பாடல்கள் நிறைய இருக்கு. அந்த அவர் சொன்ன எம்ஜிஆர் சரோஜாதேவி டூயட்டு கடைசியா இருக்கிறது, கடைசியை வந்து அந்த ஒகேனக்கல்ல போய் சில ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் படத்துல. ரொம்ப நல்லா. நான் வந்து சில குறிப்பிட்ட காட்சிகள் மட்டும், சுவையான காட்சிகள் மட்டும்தான். நான் சண்டை காட்சியை போட்டா அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காதுன்னு தான் பத்தி நான் வந்து அதை படல. மற்றபடி சிவகுமார் சார் நல்ல நினைவுகளையும் கிளறி விட்டுருக்காரு. நன்றி சார். அட்டகாசமான படம் சார். கத்தி கண்டையில மறக்கவே முடியாது சார். எம்ஜிஆர் நம்பியார் இந்த கத்தி கண்டா அது காஸ்டியூமே அட்டகாசமா இருக்கும் சார். எம்ஜிஆர் காஸ்டியூம் ஃபுல்லா முழுக்க அந்த படத்துல அட்டகாசமான கலர். அது கலர் படத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் கலர் படம். இன்னும் அவர் கிளாமர் தூக்கி கூட அவரை நாங்களாம் எத்தனையோ முறை பார்த்தோம் சார்.
ஆனா கதைகள்லாம் ஞாபகம் இல்லை. கத்தி சண்டைகளும் பாட்டுகளும் தான் முதல்ல. சந்திரபாபு காமெடி விட்டீங்களா சார்? ஆமா விட்டேன். சந்திரபாபு காமெடி வந்து ஒரு சந்திரபாபு காமெடி ஒரு அட்டகாட்டமான காமெடி. தடுக்காதே தன்னை தடுக்காதேன்னு ஒரு பாட்டெல்லாம் அது மாதிரி ஒரு பாட்டெல்லாம் வரும். ஆமா Correct. தடுக்காதே என்ன தடுக்காத போட்டு சம்மதமான்னு ஒரு பாட்டு இருக்கு. நிறைய நல்ல பாடல்கள் இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா கண்ணதாசன் வசனம் எழுதியிருக்காருடைய பாடல் எழுதல அந்த படத்துல. ஆமா சார். அது திரைக்கலையில இருக்கு சார். பானுமதி கீழே இருப்பாங்க, எம்ஜிஆர் மேல இருக்கா, தட்டி தட்டி பேசுவாங்க. ஆமா முதல்ல எம்ஜிஆர் பானுமதி அந்தமா எம்ஜிஆர் ஏமாதி நான் குருடின்னு சொல்லி ஏமாதிரி வெளிவந்த வேற மாதிரி இருப்பாங்க. நல்லா அதெல்லாம் சீன்லாம் அட்டகாசமான சீன். சூப்பர். அடுத்தவங்க ஆலதிவன். சார் வணக்கம் சார். அருமையா இருந்துச்சு சார். எனக்குலாம் ரொம்ப இந்த மாதிரியான படம் பார்க்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா நான் இன்னைக்கு போட்ட பாதி தான் பார்த்தேன். சரோஜா தேவி இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் பார்த்தேன், அதோட முடிச்சுட்டேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன் வந்து பானுமதி கேரக்டர் அவர் முடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்பியார் வந்து லாங் ஷாட் காட்டுறாங்க. நம்பியார் வந்து குதிரையில போறாரு, அந்த அம்மாவும் முன்னாடியே போகுது குதிரையில. ஒரு கத்தியை வீசுற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுல பானுமதியானே தெரியல, லாங் ஷாட் காமிச்சிட்டாங்க. அதுலயே அவங்களுக்கு வந்துருச்சு போல. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு போட்டோ ஒண்ணு காமிச்சு அந்த அந்த பானுமதி அம்மா வந்து அத இவர் எம்ஜிஆர் நின்னுகிட்டு அழுகுற மாதிரி காமிச்சு அந்த கேரக்டர் முடிச்சிட்டாரு. இந்த உடனே மான் ஒண்ணு வந்து அம்புல அடிபட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் காமிப்பாங்க. ஆமா ஒரு படம். அது சரியா தெரியல எனக்கு. அந்த போட்டோ மட்டும் தானே தவிர அதுல பானுமதி ஷாட்டை காட்டல. ஆக்சுவலி பானுமதியே காட்டல. அந்த ஒரு இதுதான் காமிச்சாங்க. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சரோஜா தேவி இது வந்தது. ஆனா நானே யோசிச்சேன், என்னடா இவ்வளவு நேரம் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தோம், இது லைட்டா கலர் வருது சரோஜா தேவி பாட்டுல அப்படின்னு நினைச்சேன். அது கேவாவா சார்? கேவா கலரா? ஓ சரி. ரொம்ப நல்லா இருந்தது சார். அருமையா இருந்தது சார். பாக்கணும். விட்டத பாதி படத்தை நாளைக்கு பாக்குறேன் சார். இந்த பானுமதி சொன்னோன்னு இன்னொருத்தவர் பானுமதியை வந்து படத்தை விட்டு விலகணும்னு எம்ஜிஆர் வந்து ஒரு செக் கொடுத்து அனுப்பிச்சாராம். அவருக்கு பேசப்பட்ட தொகையை ஃபுல்லா கொடுத்து அனுப்பிச்சாராம் பானுமதிக்கு. ஆனா பானுமதி அந்த செக்கை வந்து மறுபடியும் ஜானகிக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சதாகவும் ஒரு தகவல் உண்டு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. இவர் நேர்மையா நடந்தது, அந்த அம்மாவும் நேர்மையா, நான் முழுசா நடிக்கல, அதனால இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சதாக ஒரு தகவல் உண்டு. அது எவ்வளவு அது அந்த காலத்து ஆட்களை கேட்கணும். 3 பேரையும் கூட்டு கேட்டுருவோம். பானுமதி அம்மாவை யாரும் நேர்ல பாத்தீங்கன்னு தெரியாது. நான் நேர்ல பாத்துருக்கேன் சார். இங்க இருந்த பரவி சொல்லியல 1974 அவங்க இடத்த 40 கிராம் இடத்த விட்டாங்க. வாங்க எங்களெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நாங்க இவ்வளவுதான் தேடுறோம் சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்த ஆட்களை எங்க ஏரியால இருந்து 4-5 பேர் பார்த்து இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேக்டரியில வர வச்சாங்க எம்ஜிஆர். நாங்க பாத்துருக்கோம். அந்த பாமாயில் கேன் 5 லிட்டர் கேன் அது ஏதோ குடுக்கறதுக்காக அது அப்பதான் அந்த விழாவை பண்ணி அந்த நல்ல ஃபேக்டரியில குடுக்க வந்தாரு. அவர் வந்து அந்த விழாவை பண்ணாங்க அந்த பிளே கிரவுண்ட்ல. நாங்க பாத்துருக்கோம். பானுமதி மட்டும்தான் எம்ஜிஆர் வந்து பேர் சொல்லி அழைப்பதாக சொல்லுவாங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவாங்க. ஆமா சரி சார். ரவிச்சந்திரன் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. அதாவது இந்த படம் வந்து நான் வந்து 1960 தான் ஸ்கூல்லயே ஜாயின் பண்ணேன். அதாவது ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. அதுக்கு முன்னாடியே வந்த படம். அதனால எனக்கு ஒரு மாதிரி சினிமான்றதை பத்தி எல்லாம் தெரிய வந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ வரைக்குமே அது ஃபேமஸ் தான் நாடோடி மண்ணுன்றது. அப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த மூக்கை இப்படி பண்றது. நிறைய பேர் எங்க பசங்கள்லாம் பண்ணுவோம், அவர் எம்ஜிஆர் பண்றாங்க. இன்னொன்னு வந்து தெருல பசங்கள்லாம் சேர்ந்துன்னு ஒரு சின்ன ரைம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நாடோடி மண்ணு நீடோடி வாழ்க எம்ஜிஆர் சண்டை பானுமதி கொண்டை அப்படிம்பாங்க. அதை பார்த்து ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றபடி நாடோடி மன்னன் அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஈவன் யூடியூப்ல கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அவருடைய எல்லா பொலிட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் அது இதெல்லாம் இருந்தா கூட நம்ம இந்த வயசுல இப்ப பாக்குறப்போ மற்ற சினிமாவோட கம்பேர் பண்றப்போ மூர்த்தி சொல்ற மாதிரி எப்படி இந்த படத்தை இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து இருப்பார் அந்த காலத்துல டெக்னாலஜி. நான் அந்த மாதிரி விட்லாச்சாரியா படங்கள்லாம் கூட ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஈவன் திருவிளையாடல அந்த சிவாஜியை வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறது இருக்குல்ல, 7-8 5-6 சிவாஜி அந்த மாதிரி இந்த இப்ப இருக்கிற டெக்னாலஜி இல்லாதப்பயே நம்ம ஊர்ல இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியம். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு நாடோடி மண்ணுல. அப்கோர்ஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஆக்ஷன், கத்தி சண்டை, அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபிள். பின்னால அதையே வந்து உலகம் சுற்றும் வாலிபுலையும் அவர் ஃபாலோ பண்ணாரு. இதே மாதிரி ஆல்மோஸ்ட் இதே டெக்னிக் மாலை மாத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் உலகம் சுற்றும் வாலிபுனா ஒரு பிரம்மாண்டமான ஹிட்.
அதுவும் எம்ஜிஆரோட டைரக்ஷன். அடிமை பண்ண ஒரு எம்ஜிஆரோட டைரக்ஷன், அதுவும் ஒரு பெரிய ஹிட். இது எல்லாத்தையுமே அவர் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், ட்ரிபிள் ரோல், டபுள் ரோல் என்னென்னலாம் ரோல் பண்ணி பார்ப்பார். நல்ல மனுஷன், நல்ல ப்ரெசன்டேஷன், நல்ல குணம் கொண்ட மனுஷன். அதனால அவருக்கு நேம் இருந்தது. அதோட முடிச்சுக்கணும் நான் புதுசா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அவர் பேர் தான் வச்சிருக்காங்க, அவரை ஃபாலோ பண்றதுல தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சக்கரபாணி சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீபன் சாருக்கு வாய்ப்புக்கு நன்றி. நாராயணமூர்த்தி சார் ரொம்ப நல்லா அருமையா எடுத்து சொன்னீங்க. சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார். ரொம்ப நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் படம்னாக்க அதுக்காக ரொம்ப இது பண்ணுவேன். எம்ஜிஆர் ரசிகன் நான் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு இது சொன்னேன். என்னை கவர்ந்த 3 பேர்ல ஒருத்தர் ஆனூர் ஜெகதீசன் ஒருத்தர். அவர் கிராமத்துல என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஸ்கிரீன் மாதிரி கட்டிட்டு இந்த படத்தை போட்டு காட்டுவார். எம்ஜிஆர் படம் எல்லாம் தான் கொண்டு வந்து காட்டுவார் அவர். அதுல இந்த நாடோடி மன்னனை காட்டுறது பெருமுழுக்க ஜனங்கள் எங்க திரும்பினாலும் கிராமத்து மக்கள் உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அத மாதிரி அவரு வளர்த்தார். அவர் கட்சியை வளர்க்கறதுக்காக எம்ஜிஆர் படத்துங்களை கொண்டு வந்து போட்டாரு. பல தடவை இந்த நாடோடி மன்னனை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான வசனங்கள், அருமையான பாடல்கள், எம்ஜிஆர் நடிப்பு ஒரு நல்ல உச்சத்துக்கு கொண்டு போனது. அதுல இந்த சந்திரபாபு பண்ற அந்த பாடல் வந்து தடுக்காதே என்னை தடுக்காதே, ஓசி சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீசை இருப்பதை மறந்து இருந்துட்டேன், அப்படி அந்த பாட்டெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமானது. சின்ன பசங்கள்லாம் சும்மா நான் கையை அப்படி வச்சு மீசை முறுக்கிற மாதிரி மீசை இருப்பதை மறந்து இருந்துட்டேன் அப்படின்லாம் பண்ணுவோம். அது நல்லா அருமையா அந்த கதையை வந்துட்டு அந்த அந்த காலத்துக்கு எங்களெல்லாம் கொண்டுட்டு போயிட்டீங்க. நல்லா நீங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. சொல்ற மாதிரி இந்த டெக்னாலஜி அந்த காலத்துல நல்லாவே திங்க் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே பொலிட்டிக்கலாகவும் சரி, அவங்க மற்ற இந்த டெக்னிக்கல் இதுலையும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே டிஎம்கேவுக்கு ஒரு நல்ல இது கொடுத்தது, ஏற்றத்தை கொடுத்தது. அதுல முன்னாடி பிரேமா மேடம் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் நாசுக்கா அண்ணா பெயரை வந்து டிஎம்கேவில் அப்படி சொல்லுவாரு, அண்ணா பெயரை சேர்த்துக்குவாரு. அப்படி கட்சியினுடைய ரொம்ப நாசுக்கா, யாருக்கு அந்த இது தெரியாத அளவுக்கு பண்ணுவாரு. அதையெல்லாம் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில சினிமா கொட்டாயில பார்த்தா விசில் அடிப்பாங்க அந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் போது. ஒரே படத்தை 4 தடவை 5 தடவைலாம் போய் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. நான் பார்த்த படத்துங்களை எம்ஜிஆர் நடித்த படத்துங்கள்ல நான் விரும்பி பார்த்த படம் இது ஒண்ணு. நல்ல அருமையான படம். எடுத்து சொன்ன விதம் நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. ஸ்ரீதர் சார் வாங்க. ஸ்ரீதர் சார் ஒரு பாட்டு பாட சொல்லலாமா? ஆமா சார், அதுக்காக தான் வெயிட்டிங். இல்ல தம்பி தூங்காதே பாட்டு சார். இந்த பாட்டுல கஷ்டம். எனவே ரொம்ப அருமையா இப்ப சொன்னீங்க. அப்கோர்ஸ் நான் நாடோடி மன் ஒரு தரம் தான் பார்த்தேன். அது ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தது. செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப ஸ்கூல்ல ஐ திங்க் 10th 11th ஒரு தடவை பார்த்த மாதிரி தான் ஞாபகம். ஆனா ஒரே ஒரு தரம் தான் பார்த்தேன். ஆனா இப்ப இந்த சீனை பார்த்தேன்னா சிலதெல்லாம் நல்லா ஞாபகம் வந்துருச்சுங்களேன். வெரி நைஸ். எம்ஜிஆரோட டயலாக் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த நாடோடி மன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காஸ்டியூம் பண்ண சொன்னீங்க. அது என்ன பாடம் அப்படின்னா, இந்த ரோமன் இருக்காங்களா, ரோமனியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அதுதான் காஸ்டியூம். அதை போட்டிருக்காரு. அப்புறமேல நீங்க சொன்ன 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த ரோமன்ஸ் வந்து வெறும் இது மட்டும் போடுவாங்க, போட்டுட்டு பெல்ட் கட்டிக்குவாங்க. 10 கமாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரீடம் பிளஸ் அந்த பின்னாடி தொங்குறது அதெல்லாம் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல. அதுக்கப்புறமேல பென்ஹர் ஒரு படம், அது பூனா 1982 பார்த்தேன் நான். பென்ஹர் வந்து ஐ திங்க் தட் ஆல்சோ வெரி ஓல்டு மூவின்னு நினைக்கிறேன். இது இந்த 10 கமாண்ட்ஸ்க்கு அப்புறமேல அடுத்த வருஷமே பென்ஹர் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் பென்ஹர் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் பார்த்தோம்னா நம்ம இப்ப நாடோடி காமிச்சாங்க இல்லையா, 90% சிமிலாரிட்டியா இருக்கும். ஸோ அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி மல்டி லிங்குவிஸ்டிக் மல்டி கல்ச்சர் அதெல்லாம் பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதை போட்டதுக்கு அப்புறமேல தான் நீங்க உத்தம பத்திர பார்த்தாலும் அதே மாதிரி இருந்து பார்த்துப்பா எல்லா மன்னர் படத்துலயும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து இட் சூட்ஸ் வெல் அப்படின்ட்டு. அமைச்சருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருவாங்க, அது ஒரு. ஆனா இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ட்ரெஸ் போட்டிருந்தான்னு வச்சுக்கங்களேன், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து உண்மையா அவருடைய குரல் தான் அப்புறமேல அந்த எம்ஜிஆர் சுட்டதுனால போயிடுச்சு. இல்லாட்டி his voice was so nice. He could able to
ரிமெம்பர் மெனி ஸ்டேட் மெனி சென்டென்சஸ். அவருடைய லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே எப்படி சிவாஜி வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே அடிச்சு நொறுக்குவாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் பேசுவாரு. அது எப்பவுமே இதாது. மூணாவது அப்கோர்ஸ் எம்ஜிஆர் படத்துல இது முதல்ல இருந்தே அவர் வந்து இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் பிலாசபி அண்ட் பிரின்சிபிள்ஸ் அதை பத்தி தான் பேசுவார். ஹி கிவ்ஸ் மோர் வேல்யூ டு த உமன்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறமேலு பீப்புள், அப்புறமேலு அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஹியூமனிட்டி, அப்புறம் எஜுகேஷன். வாழ்க்கையில என்னென்ன முக்கியமோ அது எல்லாமே டச் பண்ணிடுவாரு. அந்த அப்போதும் சரி, அதுக்கப்புறம் படிப்படியா வந்த படத்துல எல்லாம் சரி வச்சுங்களேன். ஸோ அருமை, ரொம்ப ரொம்ப அருமை. சில பாட்டுலாம் ரொம்ப அருமையா, எஸ்பெஷலி அந்த தூங்காதே தம்பி தூங்காதே வந்து பயங்கரம். இன்னைக்கு கேட்டாலும் அது உண்மைதான். முழிச்சுக்கிட்டா உண்மை பொழைச்சுக்கலாம், தூங்குனீங்கன்னா பின்னாடிதான் போகணும். அது மாதிரி கடன் கொடுக்கறது சரி. when you do business on cash and carry you are comfortable. when you give credit you are out. அது மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதெல்லாம் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அது தேங்க்யூ வெரி மச், வெரி நைஸ் சார். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்து யார் பேசுங்க? ஆரம்பிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அரங்கூட்டி ரொம்ப அற்புதம். இது வழக்கம் போல பழைய கதைகளை ஆராய்ச்சி பண்றதுல வந்து உனக்கு நீ தான். நாங்கள்லாம் இவ்வளவு தூரத்துக்கு உன்னிப்பாலாம் கவனிச்சது கிடையாது. சொல்ல இந்த விதம்லாம் நல்லா அற்புதமா சொல்லியிருக்கிறவங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா நாங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த படம் எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தர டிக்கெட்ல உட்காந்து நாங்க பார்த்துருக்கோம். 25 பைசா 4 பெஞ்சு டிக்கெட் வந்து 40 காசு. ஸோ நாங்களாம் தர டிக்கெட்டில் வந்து கொஞ்சம் மண்ணை குப்பி உட்கார வச்சு அப்படி பார்த்த ஆட்கள் டென்ட் கொட்டைகளை வந்து அது ரொம்ப நாள் நாங்கள் நிறைய தடவை, இது எவ்வளோ தடவை பார்த்தோன்னு ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு பார்த்துருக்குறோம். ஏன்னா போரடிச்சா போய் பார்த்துறது, அந்த மாதிரி தான் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். டிஎம்கே முழுக்க வளர்ந்தது சினிமாவுடைய பேக்ரவுண்டை வச்சு தான் அப்படிங்கிறது வந்து இவர் ஒரு பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க வந்து அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆரை பொறுத்தவரை. அரசியலுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து எம்ஜிஆரை பார்க்கணும், எம்ஜிஆரை பார்த்ததே கிடையாது, எம்ஜிஆரை பார்க்கணும்னு சொல்லி விடிய காத்துக்கிட்டு இருந்தோம். ரோட்ல எல்லாம் படுத்த நாள் காத்திருந்த நாளெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருப்பாராமே, அப்படியா இப்படின்னு எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டு கடைசியில் வந்து பைத்தியம் பிடிச்சி பின்னால் அலைஞ்ச வரைக்கும் கூட நாங்கள் உண்டு. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாமல் போச்சு. வந்து அவர் கடைசி முதல்லையும் பார்க்கல, கடைசி வரைக்கும் பார்க்கல, வந்து நேரம் பார்க்கல, எங்கேயும் பார்க்க வாய்ப்பு இல்லை. சினிமாவில் பார்த்ததோட சரி. நல்ல அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய இதை பற்றி பேசலாம், மற்ற மக்கள் எல்லாம் பேசட்டும், நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய. ஏன்னா எம்ஜிஆருடைய தீவிரமாக ரசிகர் அப்போ இருந்தோம். ஏன்னா எம்ஜிஆர் படத்தை ஆனுவல் எக்ஸாம் சமயத்தில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு, அடிமை பண்ண படத்தை பார்த்துட்டு பறிச்சு கோட்டை விட்டது உண்டு. அந்த அளவுக்கு வந்து கோட்டை விட்டேன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து எம்ஜிஆர் மேலே பைத்தியமாக இருந்த நாட்கள். அப்போ அதுக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எல்லாமே போச்சு. வந்து அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது அத்தனையுமே வந்து ப்ரூவ் பண்ண கொண்டு வரணுங்கிறதுக்கு வந்து தீவிர முயற்சி காட்டணுனால அரசாங்கம் இதில் நமக்கு பொலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப நாளாக நின்னார். வந்து இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் தான் இருந்திருப்பார். வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் இன்னும் வெறி பிடிச்சி தான் இருப்பாங்க. ரொம்ப நன்றி, வாய்ப்பு நன்றி, வாழ்த்துக்கள் சார். ஸ்ரீபர் சார் நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சிவகனி அமுதா மேடம், சிவகனி போயிட்டாங்க. அமுதா மேடம் இருக்கீங்களா? இப்பதான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இருந்தாங்க, பேசுங்க. ஒரே ஒரு பாயிண்ட், சார் பேசுங்க சார். ஒரே ஒரு பாயிண்ட். அவரு அந்த பாட்டுல வர சொன்ன மாதிரி அவரு சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேல என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து இந்த இருக்கிற ஐஏஎஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அதுல என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போறாங்களே நிறைய கம்ப்ளைண்ட் வருது, சில பேர் வந்து இப்படி பண்றாங்க, சில பேர் டொனேஷன் வாங்கி பண்றாங்க, அது எப்படி அவாய்ட் பண்றதுங்க ஒவ்வொருத்தரும் ஐடியா சொன்னாங்க. அப்பதான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி யாரு மெரிட்ல வரட்டும், அப்பதான் அந்த கிரேடு 11 12 அப்ப ஐ திங்க் 10+2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வர்றப்ப நினைக்கிறேன். அதுல யாரு மார்க் வாங்குறாங்களோ அந்த மார்க் லிஸ்ட் வச்சுக்கிட்டு தென் ஓப்பன் கேட்டகரியில இவ்வளவு பர்சன்டேஜ், பேக்வர்டுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், ஷெட்யூல் காஸ்ட், இது இந்த மாதிரி மார்க் கிளாஸிஃபை பண்ணி போடுங்க. நோ இன்டர்வியூ, நோ எக்ஸாமினேஷன். என்ன அவங்க பரீட்சை வாங்குறாங்க, மார்க் வாங்குறாங்களோ அது கஷ்டப்பட்டு வாங்கின மார்க், அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும்.
ஏன்னா இந்த இன்டர்வியூ பண்ணாதான் நீ ரிஜெக்ட் பண்ற, அதெல்லாம் யாருமே கிடையாது அப்படின்ட்டார். அதுல வந்த நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் ஆனவங்க, டாக்டர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் உண்டு. அதுல வந்து என்னுடைய பிரதர்ஸ் 2 பேருமே அது மூலமா தான் உள்ள வந்தாங்க, அந்த மெரிட்ல தான் வந்தாங்க. நான் படிக்கிறப்ப தோ 7th ரேங்க் வாங்கின பிஎஸ்சியில வாங்கினாலுமே கிடையாது. ஃபினிஷ் இன்டர்வியூ நடந்தது, எல்லாம் ஃபென்டாஸ்டிக் நாங்க போயிடுச்சு. ஸோ அதனால அவர் வந்தப்போ ஒரு பெரிய இது, அதை இன்னும் ஃபாலோ பண்றோம் அட்லீஸ்ட். ஸோ அந்த விஷயத்துல வந்து இட்ஸ் வெரி குட் ஆஸ்பெக்ட் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் மெனி பீப்புள் ஹவ் ரியலி காட் இன்டு வாட் எவர் கோர்ஸ் தே வாண்ட் டு கோ. தேங்க்யூ வெரி மச் சார். குட் இன்ஃபர்மேஷன், உண்மையாவே நல்ல இன்ஃபர்மேஷன். அது உண்மைதான், அதுதான் ரியல் இன்ஃபர்மேஷன். அது எஜுகேஷன் சைட்ல நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். வாங்க. பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் அவர் காலத்துல தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரைவேட் காலேஜஸ் வர ஆரம்பிச்சது அவர் பீரியட்ல தான். அவர் தான் வந்து அதுக்கு பர்மிஷனே கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரைவேட் காலேஜஸ் இல்லை, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருந்தது. முதல்ல இவருக்கு தான் கொடுத்தாரு. அப்ப ரீசன் என்ன அப்படின்னம்னா, நாங்க படிக்கிறப்ப இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ ஒன்லி 7 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் ஸ்டேட்ல. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஒன்லி 7 தான். பட் பாப்புலேஷன் வந்து அப்பவே அதிகமா இருந்தது. அப்பதான் பார்த்தாங்க சரி இது வந்து பிரைவேடைஸ் பண்ணா என்ன அப்படின்ட்டு. அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு விஐடி இருக்காரு, நிறைய பேர் பக்கத்துல இங்க நம்ம ஓஎம்ஆர்ல கல்வி தந்தை, நிறைய கல்வி தந்தை உருவாக்குறாங்க. முதல்ல நிறைய பேருக்கு வந்து நிலமெல்லாம் ஃப்ரீனா எல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஷன் பண்ணாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அதனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட். தேங்க்ஸ் மேடம். பிரசன்ன லக்ஷ்மி மேடம் பேசும் சீனியர். ஓகே, வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் வந்து பாதிக்கு மேலதான் சார் வந்தேன். எனக்கு உள்ள அது எப்படி வர்றதுன்னு தெரியல. வீட்டுல கெஸ்ட் வேற வந்துட்டாங்க. சரி இதையாவது போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா நம்ம ஃபேஸ்புக்லயும் வர காணும். அது ஒரு லோல் பட்டு தான் ஒரு வழியா இதுக்குள்ளார வந்து நுழைஞ்சேன் நான் அன்னைக்கு. ஆனா ரொம்ப நான் இதை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சேன். நான் கொஞ்சம் தான் கேட்டேன், ரொம்ப கேட்க முடியல. ஆனா அந்த பாடல்கள் நீங்க அதுக்கு முன்னால சொன்னீங்க பாருங்க, உத்தமபுத்திரன் படத்தையும் இதையும் வச்சு என்னென்னலாம் போச்சு அப்படிங்கறது, அவரு பணம் ஃபுல்லாவே போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்தாங்க அப்படிங்கிற அதெல்லாம் கேட்டேன். அந்த படத்தை நானும் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க பார்த்த அளவுக்கு நான் நுணுக்கமா பார்க்கல. அந்த 2 பாட்டு மட்டும் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஆனா இவ்வளவு ஒரு நுணுக்கமா அந்த எப்பவுமே உங்களோட பார்வை நுணுக்கமான பார்வை தான் எதை பார்த்தாலும். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு படத்தை அப்படி பார்க்கணும்னு தெரியல. நான் படம் பார்க்க கத்துக்கிட்டதே ஒரு 2000க்கு அப்புறம் தான் படம்னா அதை எப்படி பார்க்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்ன எல்லாரும் பாக்குற மாதிரி நானும் சினிமா பார்த்துட்டு வருவேன், அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி எனக்கு ரொம்ப பார்க்க தெரியாது. இப்பதான் கொஞ்சம் சினிமா பார்க்கவே கத்துக்கிறேன் நான். உங்களோட இது ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்பவுமே அந்த இடையில அந்த பாட்டு, அந்த டான்ஸ், அதோட உங்களோட பேச்சு, இது எல்லாம் வரும்போது ஒரு சினிமா பார்த்த ஒரு உணர்வு, சினிமா விமர்சனம் கேட்ட ஒரு உணர்வு எல்லாமே வந்துரும். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல இடையில அந்த பின்னூட்டம் கொடுத்தவங்களும் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னொரு முறை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப அழகா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஆனா ஒரே பரபரப்புக்கு நடுவுல தான் நான் பார்த்தேன் இன்னைக்கு. அதனால ஆழ்ந்து என்னால பார்க்க முடியல. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. சினிமா பார்க்க கத்துக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டல் அமுதா மேடம் சினிமா பார்க்க கத்துக்கிறாங்கன்றதுக்காக. சினிமா பார்க்கறதுக்கே கத்துக்கிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்து பாருங்க. இந்த மாதிரி நம்ம யாருன்னா சொல்லிருப்போமா இந்த மாதிரி சினிமா பார்க்கறதுக்கு கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி? சார் ஒன்னும் புரியலையே சார் வந்து எப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. உண்மையா ரொம்ப மகிழ்ச்சி மேடம், நன்றி. நன்றி சார். வாங்க முருகேச பாண்டியன் சார், நீங்களும் கத்துக்கிறீங்களா? இல்ல கத்துக்கல. இதுல வந்து இந்த நிகழ்ச்சியில முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து அந்த புது சட்டம் என்னன்னா சட்டம் அப்படின்னு சொல்லி பேசுவேன் இந்த வாட்ஸ்ஆர்ல, அதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு சட்டசபையிலையும் ஒவ்வொரு பேர் என்ன நாடாளுமன்றத்திலையும்
கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு காமிச்சு இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் அதை அறிவுறுத்தி கூட்டமெல்லாம் நடத்தினா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே எனக்கு தோணுச்சு. சிறப்பு அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். பிரசன்னா பேசுங்க சார். வணக்கம் சார். நான் படம் பார்க்கல, ஆனா இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட உடனே நான் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணேன். நான் அப்படியே என் லேப்டாப்பை கொஞ்ச நேரம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட உங்க டாக்கையும் உங்க வீடியோவையும் மட்டும்தான் பார்த்தேன். கண்டிப்பா நாளைக்கு ஃபுல்லா பார்க்கணும்னு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனோட சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இல்லைன்னா அமுதாம்மா சொன்ன மாதிரி வெறும் படமா பார்த்திருப்பேன். நீங்க ஒவ்வொரு காட்சியும் சொல்லும் பொழுது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. மகிழ்ச்சி. சார் நான் ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ண புதுசில் மயிலாப்பூர் வந்திருந்தார். மயிலாப்பூரில் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆங்கிளில் பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது. ஒயிட்னா ஒயிட்டு, அவ்வளோ ஒயிட்டு, ஒரே கூட்டம் தள்ளி இதுவாயிடுச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சது, அண்ணா இந்த தேர்தலுக்காக வந்து அண்ணாக்கிட்ட வந்து அவர் தேர்தல் நிதி கொண்டு போய் கொடுத்தப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, தமிழ்நாடு பூரா இருக்க பட்டி தொட்டிலாம் வந்து முகத்தை காட்டினாலே போதும், ஓட்டு வந்து விழுந்துடும், எனக்கு அந்த இதை மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதா ஒரு செய்திகள்லாம் உண்டு. ரவி சார் ஒரே உண்மை சார். வெள்ளை கலர் இல்ல சார், தங்க கலர் சார். ஒரு தங்க மாதிரி மின்னுவார் சார். நான் ரொம்ப க்ளோஸா பாத்துக்கிறேன். பச்சைமாட் காலேஜ்ல துரைமுருகன் அண்ணன் தான் கொண்டு வந்தாரு. ஒரு ஆனுவல் டேல கொண்டு வர்றாரு. ரொம்ப அருமையான டக டக டகன்னு அந்த ஈவினிங் வெயிலுக்கு இந்த ஆனுவல் டே நடக்குது. ரொம்ப க்ளோஸா பார்த்தேன். ரொம்ப நேரம் இருந்தார் அவரு இந்த ஆனுவல் டேல. தங்க மாதிரி மின்னுவார் சார். தங்க டக டக முகம் முதல் கை காலெல்லாம் அப்படியே கையெல்லாம் மின்னு சார். இது ஒரு கரெக்ஷன். எம்ஜிஆர் க்ளோஸா பார்த்ததில் நான் கண்டு பார்த்தேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு சார். சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை கேக்குறேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது, பேசுவோம். ஆமா, நீங்க என்ன ஆரம்பிச்சு ஸ்டாப் சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம். அதனால நீங்க முடிச்சதுக்கு அப்புறமே நான் மற்றபடி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசணுமா? ஸ்ரீதர் சார் பாட்டு பாடலையே சார். ஸ்ரீதர் சார் பாட்டு பாடலையே சார். பாடிட்டு அப்புறம் ஒரு பாட்டு பாடுங்க சார். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க சார். எம்ஜிஆர் பாட்டு ஏதாச்சும் ஒன்று பாடுங்க. பாட்டு இல்லாம எப்படி படத்த முடிகிறது சார்? அன்மியூட் பண்ணுங்க ஸ்ரீதர் சார், அன்மியூட் பண்ணுங்க. பாட்டு செலக்ட் பண்றாரு சார். இல்ல அன்மியூட் பண்ணாம இல்ல. இந்த நாடோடி மன்னன்ல என்ன பாட்டு இது? இந்த படத்துல பாக்குறீங்களா? இல்ல சார், ஏதாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு. ஒரு படத்துல விரும்பி கேக்குறாரு சார் ரவி சார். ஓஹோ, எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க. நேர் விருப்பம். நீங்களும் ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். என்ன பாட்டு வேணும்? தூங்க தம்பி தூங்க பாடிருங்க. சரி. முறை பார்த்திருக்கேன் எம்ஜிஆர். சின்ன வயசுல ஒரு மீட்டிங்ல, மேடை மீட்டிங்ல நானும் எங்க அப்பா போய் பார்த்தேன். பிறகு பக்கத்திலேயே நின்று ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எங்க ஆபீஸ்க்கு கூட்டம். அப்பதான் அமெரிக்கால இருந்து ஒரு நல்லாய் உடம்பு நல்லாய் வந்தார். அந்த பார்த்திருக்கேன். எங்க ஊருக்கு 50வது நாளுக்கு வந்தப்ப சார் நான் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் சார். எங்களெல்லாம் அலோ பண்ணல சார். சித்தப்பா நீங்கெல்லாம் வரக்கூடாது. எல்லாரும் போய் கொண்டு எடுத்துட்டு வந்தாங்க சார். நாங்கெல்லாம் இப்ப 13-14 வயசு தான். கரெக்டா 8வது 9வது படிக்கிறேன். எல்லாரும் சித்தப்பாவா எம்ஜிஆரோட போட்டோ எடுத்துட்டாங்க. அப்போ நீங்க சின்ன பசங்க வராங்க, கூட்டமா இருந்து எங்களை அலோ பண்ண. ரொம்ப மிஸ் பண்ணதெல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப கிட்டதுல இருந்து பார்க்க முடியலன்னு சொல்லி அது பச்சை பண்ணும்போது 4-5 வருஷத்துலயே பார்க்க முடியும். அப்புறம் 4-5 முறை பார்த்துட்டேன். செக்ரட்டேரியட்ல பார்த்துருக்கேன். செக்ரட்டேரியட்ல அண்ணா ஒரு மீட்டிங் போடுவார் அந்த பெரேட் ஹால்ல. அப்பெல்லாம்
இப்ப ஓல்டு செகண்டரி பில்டிங் எல்லாமே மிலிட்டரி கிரவுண்ட்ல போடுவாரு. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கே போடுவாரு. எல்லாம் ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சுன்னா எம்ஜிஆர் கடைசியா தான் ஓடி வருவார். அவர் பேச ஆரம்பிச்சல எம்ஜிஆர் 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 அப்படியே அப்படியே பரபரக்கும். அந்த மீட்டிங்கே பரபரக்கும். போய் அண்ணா கிட்ட போய் காது கொடுத்து காலில் அவர்கிட்ட மௌனா பேசி அவர் எம்ஜிஆர் முதுகு தட்டி பின்னாடி எம்ஜிஆர் அண்ணா பின்னாடியே உட்காந்துக்குவார் அவர் எம்ஜிஆர். அந்த மாதிரி அண்ணா எம்ஜிஆரும் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. அவருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. சூப்பர். இந்த பாட்டு நான் பாடினதே கிடையாது, அதனால ப்ராப்பரா இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க பாடுறதுதான் சார் பாட்டு. அப்ப இதுவே எம்ஜிஆர் முதல்ல வந்து காங்கிரஸ்ல தான் இருந்தார் ஃபர்ஸ்ட். அவர் காங்கிரஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுக்கு மேல தான் he moved it to அண்ணாதுரைக்கு அங்க போயிட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். அல்லும் பகலும் திருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் புரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, போர் தடைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த பாட்டு நான் பாடுனதே கிடையாது. சில பாட்டு பாடணும்னா எனக்கு நல்லா வரும், பாடாத பாட்டு பாடினா சுமாரா. பாடல்கள்ல நீங்க பாடாத பாட்டையும் இவ்வளவு அற்புதமா பாடிருக்கீங்க சார். ரொம்ப அற்புதம் சார். ரொம்ப அருமை சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அரசியலங்குமரியில் ஒரு பாட்டு இருக்கு, அதுவும் இந்த பாட்டும் அந்த பாட்டும் டாப் கிளாஸ் லிரிக்ஸ். என்ன பாட்டுங்க அது? அரசியலங்குமரியில் வந்து இந்த வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி சின்ன பயலே சின்ன பையலே செய்து கேளடா. இந்த ரெண்டு பாட்டுக்கு இணை வந்து இன்னும் கருத்துள்ள பாடல்கள் வரல. அதுக்கு ரெண்டு பாட்டுக்கு இணை. நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு அருமையான நிகழ்ச்சி. பழைய படம் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஒரு வியூ பார்த்தோம், நிறைய பேசணும், நிறைய அனுபவங்கள், பல நினைவுகளும் கூட. ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி பழைய இது போடும்போது இந்த படத்தை திருப்பி பார்க்கும்போது நமக்கு அந்த காலத்துல எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கும், அந்த பழைய நினைவுகள் எல்லாம் நமக்கு
நல்ல ஒரு மறக்க முடியாத சுவையான ஒரு அனுபவமா தான் இருக்குது பார்க்கும்போது. நல்ல படமும் கூட, மகிழ்ச்சி. ஒரு நல்ல அரசியல் படம். இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இன்னைக்கு அதுல இருக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஆதங்கம் இன்னும் இருக்கிறதுன்றதுதான் மிக வருத்தக்கு தக்கக்கூடிய ஒரு செயலா இருக்குது. யாருன்னா ஒருத்தர் வந்து சரி பண்ணிட்டு போறதா அடுத்தவன் வந்து ஏதாச்சும் கெட்டு போயிடுறான். அதெல்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. நாராயணன் சார் நன்றி கூறி கலந்து கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சி நிறைவு செய்யுங்க. அந்த எம்ஜிஆர் ஸ்டைலோட முடியுங்க சார். மூக்கு உறிஞ்சு